ब्रह्मा गुरुर्विष्णु गुरुदेव महेश्वर गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। இந்த அகிலம் முழுதும் அப்போதும் அசைந்து கொண்டே இருக்கும் வேளை அந்த கோலங்கள் எல்லாம் ஓய்வொன்றி சுழன்று கொண்டே இருக்கின்றன. சூழ்ந்திருக்கும் வானகமும் சூரியனும் சந்திரனும் பிற கோள்களும் விண்மீன்களும் அசையும் அழகோவியங்களே. இந்த பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அசைவும் தாளம் தவறாமல் இயங்குவதாலேயே உயிரினம் வாழ முடிகிறது. உயிரினங்களின் உட்கூறான செல்லின் அணுக்களான புரோட்டனும் நியூட்ரனும் எலக்ட்ரானும் லயம் பிசகாமல் அசைந்து கொண்டேதான் இருக்கின்றன. இந்த பிரபஞ்ச நாட்டியம் தனது ஒழுங்கில் சிறிது தவறினால் இயற்கையின் அமைப்பு இலைக்குலைந்து போகும். தாளம் சிறிது பிசகினாலும் அகிலம் தூள்தூளாகிவிடும். தாளம் தவறாத லயக்கோலத்தில் நாதத்தின் ஒன்றிப்பில் பஞ்சபூதங்களான நீர், நெருப்பு, காற்று, நிலம், ஆகாயம் ஒருங்கே செயல்பட இப்பிரபஞ்சம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. அதை போலவே தாளம் தவறாத நாட்டிய கலையில் மனித வாழ்வும் மறுமலர்ச்சி பெறுகிறது, மனக்கிளர்ச்சி அடைகிறது. அக்கிளர்ச்சியினால் புது தம்பு கிடைக்கிறது. அக்கலையால் தமதறிவு சொல்ல இயலாதோர் ஆனந்த நிலையை அடைகின்றனர். அந்த ஆனந்த நிலை தமது செயற்பாடுகளுக்கு தேவையான உற்சாகத்தை அளிக்கிறது. அருகோடு கொன்றையும் எழிலாக ஆட மழுவாட மானாட உள்ளத்தின் எழுச்சியால் உடலாட. ஆரம்ப காலகட்டங்களில் அந்த ஆட்டம் வெற்று ஆட்டமாக இருந்தது. அதன் வரம்புகள் வகுக்கப்படவில்லை, இலக்கணம் ஏற்படவில்லை, இயல்புகள் வரையறை செய்யப்படவில்லை. பின்னர் சிறிது சிறிதாக இவ்வாட்டங்கள் பண்பட்டன, நாட்டிய இலக்கணங்கள் பிறந்தன. ஒரு பக்கம் இசைக்கலை வளர்ந்து வந்தது, கூடவே நாட்டியக்கலையும் பரிணமித்து இரண்டும் இணைந்து செழித்தன. முதலில் ஆட்டம் வெறும் சுத்த நிறுத்தமாயிருந்தது. பாவங்களும் நவரசமும் அத்தோடு இணையவில்லை. இசையில்லா தாளத்திற்கு மட்டுமே ஆடப்பட்டது. பின்னர் இசை சேர்ந்தது. அந்த நிலையில் அது நிருத்தியம் என வளர்ந்தது.
இசையும் வெகு காலம் வெறும் ஸ்வரக்கோர்வைகளாகவே இருந்தது. அர்த்த புஷ்டியுடன் கூடிய வார்த்தைகள் இல்லை. சிறிது காலம் சென்றது. இசைப்பாடல்கள் தோன்றின. பாடல்களுக்கேற்றவாறு நாட்டியத்திலும் வளர்ச்சி ஏற்பட பாடல்களில் உள்ள அர்த்தபாவங்களை அங்க அசைவுகள், கை கால் அசைவுகள் மூலம் விளக்கி காட்ட வேண்டிய அவசியத்தால் அபிநயம் தோன்றியது. கவிதை பிறந்ததும் கருத்துக்கள் தோன்ற கை முத்திரைகள் தோன்றின. நாட்டிய கலையும் வளர்ந்தது. இதைத்தான் துளசிதாசர் தமது ராமசரிதமானஸ் காவியத்தில் வர்ணானாம் அர்த்த சங்கானாம் ரசானாம் சந்தசாமபி, வர்ணானாம் அர்த்த சங்கானாம் ரசானாம் சந்தசாமபி என்று குறிப்பிடுகிறார். நமது நாட்டு நாட்டிய பாரம்பரியம் இறைவனிடமிருந்தே தொடங்குகிறது. முக்கண்ணனாகிய பரமசிவன், நடராஜன், அம்பலத்தாடுவான், நடன சபாபதி, விண்ணக கூத்தன் என்றெல்லாம் அறியப்படுகின்றான். சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாக மோனத்தில் இருந்த பின்பு எழுந்து நின்று ஆடத் தொடங்கியதும் அவரது கையில் இருந்த டமருகம் என்ற உடுக்கை இசைப்படவே அந்த நாதத்திலிருந்து அண்ட சராசரங்களும் தோன்றின. அவரது நாட்டிய அசைவுகளால் அண்டங்களில் உயிரினங்கள் தோற்றுவிக்கப்பட்டன என்று நமது பழம்புராணங்கள் விளக்கியுள்ளன. சிவனின் நாட்டியத்தை நாட்டிய வேதமாக பிரம்மதேவர் பரதமுனிக்கு போதித்ததாகவும், பரதமுனி கந்தர்வர்கள், அப்சரஸ்கன் ஆகியோருடன் சிவன் முன்பாக நடனமாடினாராம். நாட்டியத்திற்கே தலைவனான சிவபெருமான் பரதமுனியின் நாட்டியத்தில் இடம்பெற்றிராத லாஸ்யத்தை பார்வதி மூலமும், தாண்டவத்தை கைலாயத்தில் எப்போதும் தவம் செய்து வரும் தண்டமுனிவர் மூலமும் கற்றுக் கொடுக்க செய்தாராம். பின்னர் பரதமுனிவர் அவற்றையெல்லாம் விளக்கி கூறி பிரபலப்படுத்தினாராம். நந்திகேஸ்வரர் என்பவர் இயற்றிய அபிநய தர்ப்பணம் என்ற நூல் இவ்வரலாற்றை கூறுகிறது. அத்துடன் பார்வதி தேவியார் லாஸ்யத்தை சூரியனின் துணைவியாகிய உஷா தேவிக்கு கற்பிக்க, பின்னர் உஷா அவற்றை துவாரகையில் இருந்த ஆயர்குல நங்கைகளுக்கு சொல்லிக் கொடுக்க, அவர்கள் மூலம் பிற நாடுகளுக்கும் நாட்டியக்கலை வளர்ந்து பரவியது என்பதை விவரிக்கிறது. பிரம்மா இலக்கியத்தை இருக்கு வேதத்திலும், இசையை சாம வேதத்திலும், அபிநயத்தை யசூர் வேதத்திலும் தொகுத்தெடுத்து இலக்கணங்களை வகுக்க, சாத்தனார் எனும் புலவர் தமிழில் எழுதிய கூத்தநூல் முதல் நூலாக தோன்ற பரதமுனிவரின் வடமொழி நூலான நாட்டிய சாஸ்திரம் எல்லாவற்றிற்கும் முதன்மையான நாட்டிய சம்பந்தமான இலக்கணமாக கருதப்படுகின்றது என்று பரவலாக பரதநாட்டியம் எனும் கலையானது பரந்து அகண்டு ஆழமான ஆடற்கலையின் ஒரு சிறு பகுதி மட்டுமே. தாண்டவம், லாஸ்யம் ஆகிய இரண்டு பெரும் பகுதிகளையும், இவ்விரண்டிற்கும் பொதுவான நிருத்தம், நிருத்தியம், அபிநயம் என்ற மூன்று முக்கிய அம்சங்களையும், தாளக்கட்டுக்களையும் நவரச பாவங்களையும் கொண்ட பரவலானதொரு இலக்கண பின்னணியில் பக்தி மற்றும் ஸ்ருங்காரம் ஆகிய இரண்டு கலைகளை மட்டுமே பெருமளவில் கையாண்டு ஆடப்படும் பகுதி மட்டுமே இன்று பரதநாட்டியம் என்று அறியப்பட்டுள்ளது. பரதநாட்டியம் என்று அறியப்படும் வகையில்தான் தலை முதல் கால் வரை அத்தனை அசைவுகளும் முக்கியத்துவம் பெறுகின்றன. அத்துடன் நிருத்தம், நிருத்தியம், அபிநயம் மூன்றிற்கும் சமபங்கு அளிக்கப்படுவது இந்த வகை நாட்டியத்தில்தான்.
தற்கால நாட்டிய நிகழ்ச்சிகளில் இந்த 3 அங்கங்களுடன் ஜாவலி, தில்லானா, பாம்பு நடனம், மயில் நடனம், குரத்தி நடனம் போன்ற ஜனரஞ்சகமான ஆட்டங்களும் சேர்க்கப்படுகின்றன. இவற்றிற்கெல்லாம் இலக்கண பின்னணியோ வரலாற்று பின்னணியோ கிடையாது. பண்டைய நாட்களில் நாடகம் அல்லது கூத்து எனப்பட்ட கலை தன்னுள் இயல், இசை, நாட்டியம் 3ஐயும் அடக்கியிருந்தது. அன்றைய நாடகங்களும் கூத்துகளும் நாட்டிய நாடகங்களாகத்தான் இருந்தன. தனிப்பட்ட நடன நிகழ்ச்சிகள் பிரபலமடைந்தன. கோயில்களில் மட்டுமே ஆடப்பட்ட நடனம், மன்னனின் அவையில் ஆடப்பட்ட நடனம், மக்கள் முன்னிலையில் அரங்குகளில் ஆடப்பட்ட நடனம் மற்றும் நாடகங்களுள் கதாபாத்திரங்கள் ஆடிய நடனம் என்று இக்கலை விரிவடைந்தது. பாவம், ராகம், தாளம் இம்மூன்றின் சங்கமமே பரதம். அத்தகைய சிறப்பு வாய்ந்த பரதத்தை வதனவழி பாவம் தரித்து, கால்வழி தாளலயம் காட்டி, அங்கவழி சுத்தம் மீட்டி இம்மாணாக்கர்களை பக்குவமாய் பதம் பிடித்தாட வைத்த பெருமை தற்போது பல ஆசான்களை சாரும். ஆனந்த நடமாடும் நடராஜன், ஆனந்த நடமாடும் நடராஜன், ஆனந்த நடமாடும் நடராஜன் சபேஷன் பொன்னம் பல தரசனை புகழ்ந்து பாடுவோம். 2009ஆம் ஆண்டு ரேணுகமல நடனாலய பள்ளியை ஆரம்பித்த எமது ஆசிரியர் பல போட்டிகளிலும் கலை நிகழ்வுகளிலும் இலக்கிய விழாக்களிலும் ஆலய விழாக்களிலும் மாணாக்கர்களை பங்கு பெறச் செய்து திறமையை வெளிப்படுத்தினார். பெற்று பேணி வளர்த்தவர் மனங்குளிர, பெற்று பேணி வளர்த்தவர் மனங்குளிர, கற்பித்தவர் களிப்புற்று மகிழ, கற்பித்தவர் களிப்புற்று மகிழ, பெரியோர்கள் மெய்சிலிர்க்க, பெரியோர்கள் மெய்சிலிர்க்க, உற்றார் உறவினர்கள் உவகையுற, உற்றார் உறவினர்கள் உவகையுற, நலன் விரும்பிகள் நட்புகள் பாட, நலன் விரும்பிகள் நட்புகள் பாட, உந்தும் கலை உணர்வாள் இனிய அரங்கேறும் நிறுத்திய லலிதம், முந்தும் ஒரு செயலாய் முன்னிலை வகிக்க, வந்தவர் தமையுமே வாழ்த்தி வணங்கிட, சுந்தர நிகழ்வுதனை சிறப்பது செய்திடுவோம், சுந்தர நிகழ்வுதனை சிறப்பது செய்திடுவோம். இன்று இம்மேடையில் நிறுத்திய லலிதம் என்ற நடன நிகழ்வை தந்து கொண்டிருக்கின்ற ரேணுகமல நடனாலயத்தின் தோற்றம் பற்றி பார்ப்போம் என்றால், திருமதி ரேணுகா தேவி செல்வபுத்திரனிடம் முறைப்படி நடனத்தை பயின்று இன்று ஒரு நடன ஆசிரியராக உங்கள் முன் இருப்பதையிட்டு நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எனது நடனாலயம் எனது குருவின் பெயரிடம், ரேணு என்ற குருவின் பெயரிடம், எனது அம்மாவின் பெயர் கமல என்ற சொல்லிலும் எடுத்து ரேணுகமல நாட்டிய பள்ளி உருவாக்கப்பட்டது.
இந்நாட்டிய பள்ளியை இலங்கை சமாதான நீதிவான் சோமசுந்தரம் ஐயா அவர்களின் தலைமையின் கீழ் நிர்வாக குழுக்கள் உருவாக்கப்பட்டது. 2009ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டு கல்வி பண்பாட்டு அலுவலர்கள் அமைச்சினூடாக இந்நடனாலயத்துக்கு அங்கீகாரம் பெற்றது. இந்நடனாலயத்தில் எனது நடனாலயத்தின் ஊடாக பல நிகழ்வுகள், கோயில் நிகழ்வுகள், தேர், போட்டி என்ற பல நிகழ்வுகளில் எனது மாணவர்கள் பங்கு பெற்றிருக்கிறார். அடுத்து இந்நடன நிகழ்வானது இன்று அரங்கேறிக் கொண்டிருக்கின்ற நிருத்திய லலிதம் என்ற நடன நிகழ்வு நான் இன்று நேற்று முடிவெடுத்த நிகழ்வாக இல்லை. இது கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு முன்னே நான் திட்டமிட்டிருந்தேன். போன வருஷம் செய்யணும்னு சொல்லி போன வருஷம் செய்ய முடியாமல் போயிட்டது. இன்று மேடையில் அரங்கேறுவது என்றால் எனது ஆசிரியர் திருமதி ரேணுகா தேவி செல்வபுத்திரனி அவர்களே காரணம். அடிக்கடி கூப்பிட்டு இப்போ நாள் வச்சிருக்கிறா, இப்போ ப்ரோக்ராம் ப்ராக்டிஸ் நடக்குதா எனக்கு இப்போ அவட ஊக்கத்தினால்தான் நான் இன்று மேடையில் எனது மாணவர்களோடு சேர்ந்து நானும் மேடையில் நடனத்தை வழங்கி கொண்டு இருக்கின்றேன். இன்று நிகழ்வு நடைபெறுவதற்கு முழு காரணம் எனது பெற்றோர்களும் எனது ஆசிரியர், அதை விட வழியில இருக்கின்ற எனக்கு விருப்பமானவர்கள், என்னை சார்ந்தவர்கள், அவர்கள் ஊக்கம் தந்தபடியால் தான் இன்று இந்நிகழ்வை எனக்கு இன்று மேடையில் நடத்தக்கூடியதாக இருக்கின்றது. எனக்கு ஒரு சின்ன ஆசை இருந்துச்சு ப்ரோக்ராம் செய்யணும்னு சொல்லி. இது இன்று நேற்று எடுத்த முடிவில்லை. இது ஒரு இடத்துக்கு முன்னே திட்டமிட்டிருந்தேன் போன இடம் செய்ய வேண்டும் என்று. ஆனால் சில காரணத்தினால் பிற்போடப்பட்டு கொண்டே இருந்துச்சு. டீச்சர் ஒரு 2 வருஷமா செய்து முடிங்க என்று சொல்லி கூப்பிட்டு இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் என்று சொல்லி திட்டங்கள் பிளானிங் சொல்லி தந்தார். இப்படிப்பட்டலாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவட ஊக்கத்தாலையும் எனக்கு ஆதரவு வழங்குற, எனக்கு சப்போர்ட் வழங்குற கொஞ்சம் நலன் விரும்பிகள் மூலமாகவும் அவர்கள் தந்த ஊக்கத்தின் ஊடாகவும் தான் நான் இன்று என் மாணவர்களுடன் நானும் சேர்ந்து என் நிகழ்வை மேடையில் ஆற்றக்கூடியதாக இருக்கின்றது. நடன நிகழ்வு தொடர்ந்தும் அடுத்த நிகழ்வுக்கு ஆரம்பமாக இருக்கும் என்று நினைத்துக்கொண்டு உங்கள் உற்சாகமும் ஊக்கமும் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்நிகழ்வுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த